நீங்க ரொம்ப நாளா வீடியோ போட்டு இன்னும் உங்களுக்கு வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வராம இருக்குதா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோ ஒரு கல்லு ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி தான். நீங்க 1000 சப்ஸ்கிரைபரை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அதாவது நீங்க இமிடியேட்டா 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றத ரீச் பண்ணணும் அப்படின்னா அப்ப முக்கியமான ஒரு விஷயத்த கையாளணும். ஆனா நீங்க இதை ரெகுலரா பண்ணக்கூடாது. ஏன்னா ரெகுலரா உங்களுடைய கண்டென்ட் ரிலேட்டடா நீங்க சில விஷயங்களை தப்பா பண்ணும்போது இது உங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து அப்படின்றது கூட்டு வந்துடும். அப்ப நம்ம தப்பு பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்களை நான் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகேங்க. அதாவது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும் அப்படின்னா அப்ப முதல்ல நம்ம என்ன விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்போ முதல் விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டம் ஒரு அவசரமான காலகட்டம். எல்லாருமே போற போக்குல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு போறாங்க. அப்போ தயவு செஞ்சு இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் முழு வீடியோ தான் போடுறேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது நீங்க சப்ஸ்கிரைபர் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது முதல்ல இடையில, அதாவது நீங்க வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒரு வீடியோ உருவாக்குறதுக்கு என்னென்ன மெனக்கடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதாவது குறையா சொல்லாம நீங்க சொல்லலாம். அதாவது எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கக்குள்ள உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீங்க மோட்டிவேஷனல் கொண்டு வரணும், என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஸோ அப்படி சொல்லும் பொழுது கண்டிப்பா ஒரு 100 பேர் பாக்குறாங்கன்னா 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதுல குறைஞ்சது ஒரு 10 பேராவது சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல மறந்துடுவாங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருந்து திடீர்னு அது வெளியில வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஐயோ சப்ஸ்கிரைபர் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் மறந்துட்டேன். ஆனா இடையில நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா சப்ஸ்கிரைபருக்கு ஞாபகம் வரும். அதுக்குன்னு இடையில எல்லா இடத்துலயும் கேட்கக்கூடாது. வீடியோ ஆரம்பத்துல முக்கியமான ஹூக்க சொல்லிட்டு அடுத்தது இந்த வார்த்தையை கேட்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்கணும். அதாவது இது போல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மட்டும்தான் என்னால தொடர்ந்து வீடியோ அப்படின்றது போட முடியும். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் இப்ப அப்படி டிசைன் பண்ணிட்டாங்க. அதிக சப்ஸ்கிரைபர் வருதுன்னா அதிக ரீச் அப்படின்றதையும் கொடுக்கும். ஸோ வெறும் சப்ஸ்கிரைபரை மட்டும் ரீச் பண்ண முடியாது. ஆனா சப்ஸ்கிரைபர் அதிகமா ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அப்ப யூடியூப் அல்காரிதம் இதை நிறைய பேருக்கு பரிந்துரை பண்ணும். அதுக்காக தான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க கேளுங்க. அடுத்தது இடையில நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் லோகோ பட்டன் வரும் பாத்தீங்களா, அந்த பட்டனை தயவு செஞ்சு ஆக்டிவேட் பண்ணுங்க. நானும் ஆக்டிவேட் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி மேக் பண்றது அப்படின்றத நான் தனியா ஒரு வீடியோ அப்படின்றது போறேன். மறக்காம நீங்க அதையும் பாருங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத அந்த ஐடியாவை நான் சொல்லி தரேன். ஓகே, அந்த பெல் பட்டன் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ற மாதிரி பெல் பட்டனை வைங்க. அதுல என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கிளிக்னு ஒரு சத்தம் வரணும். அதுக்கு அடுத்து பெல் பட்டன் டிங்னு ஒரு பெல் பட்டன் சத்தம் வரும். ஸோ சைக்காலஜி ரீதியா இதை சொல்ல நான் பெரிய டாக்டர்லாம் கிடையாது, சொல்றேன் நான். அந்த மாதிரி இதை பார்க்கும்பொழுது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க. இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு விஷயம் எளிமையா இருக்கு. அது என்ன தெரியுங்களா? அதாவது ஷார்ட் வீடியோ. நீங்க உங்களுடைய கண்டென்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய 1 மணி நேர கண்டென்ட்டை உங்களால சுருக்கி ஒரு 30-40 நிமிஷத்துல கொடுக்க முடியுமோ அதை பண்ணுங்க. 30 நிமிஷம் இல்ல, ஒரு 60-70 நிமிஷத்துல கொடுங்க. அப்படி நீங்க சுருக்கி கொடுக்கும் பொழுது இங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் அப்படின்றத டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அதிகமா டியூரேஷன் அதிகப்படுத்தாம சுருக்கிட்டு மேட்ரை மட்டும் சொல்லிடுங்க. நீங்க அதுக்கப்புறமா ஸ்டோரி எல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் ஒரு சேனலுக்கு இதை தான் ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அதே போல சப்ஸ்கிரைபர் வரல, வியூஸ் வரலாம், வருத்தப்படாதீங்க. அதை கண்டென்ட்ல என்ன செய்யணும் அப்படின்றது பாருங்க. அடுத்தது வியூஸ்க்கான வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ அடுத்தது பார்ப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய யூடியூப் நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொண்ட வீடியோலாம் தொடர்ந்து வரப்போகுது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ரிலேட்டடா நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். மேபி யாரும் மைக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு மைக் ஒரு வேளை ரிப்பேர் ஆகிற மாதிரி இருந்தால் காசு இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல மைக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைக் 700 தான். இதில் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு? ஸோ உங்களுக்கு தேவைப்படக்குள்ள வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.